கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா அழிவு உண்டாக்கும் ஓர் ஆயுதம். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாயுக்கு இடம் கொடாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். பிரசங்கி 5:6. நம் வாயினால் நாம் பாவம் செய்வோமாயின் நாம் கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் நம் வேலை அல்லது ஊழியம் அழிக்கப்பட்டு விடும். இது மோசேயின் ஜீவியத்தில் எவ்வளவு உண்மையாயிருந்தது. கானானுக்கு ஜனங்களை வழிநடத்த வேண்டிய அவனே தன் உதடுகளினால் பதறி புத்தீனமாய் பேசினபடியால் அவனால் அதனுள் பிரவேசிக்க முடியாமற் போயிற்று. உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். நீதிமொழிகள் 6:2. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தாங்கள் அடைய முடியாது என்று கூறி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த இஸ்ரவேலரை நோக்கி தேவன், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்று கூறினார். எண்ணாகமம் 14:28. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவும் அவனுடைய நாவும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தமுள்ளதாயிருக்கின்றன. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவே தப்புவியும். சங்கீதம் 120:2. நீ தீட்டுப்பட்ட நாவை உடைய ஒரு மனிதனாயிருப்பாயாகில் உன் ஆத்துமா முழுவதும் தீட்டப்பட்டதாயிருக்கிறது. சியோனில் உள்ள பரிசுத்தவான்களின் வாய் அல்லது நாவை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 14:5. எனவே ஒருவரது வாயின் வார்த்தையில் மாசில்லை எனில் அவரது ஜீவியத்தில் மாசில்லை என்பதே வெளிப்படையான உண்மையாகும். ஆமேன்.